அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய டிஎன்பிசி தேர்வு நடத்தக்கூடிய குரூப் 1லேருந்து குரூப் 4 தேர்வுக்கு பயன்படும் வகையில் தினசரி மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதில் குறிப்பாக ஜிஎஸ் பகுதியில் அப்டேட் பண்ண சிலபஸ் படி தேர்வுகள் வைக்கப்பட்டு வருகிறது. இந்த இலவச மாதிரி தேர்வில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துக்காங்க. நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் நம்முடைய தினசரி மாதிரி தேர்வுகளும் வாராந்திர மாதிரி தேர்வுகளும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் யூனிட் 6 மாடல் எக்ஸாமில் 30 கேள்வி இருக்குது. இந்த 30 கேள்விக்கான விடை குறிப்பில் முழு விளக்கத்தோடு பார்க்கலாங்க. கட்டாயம் இந்த 30 கேள்வியிலிருந்து யூனிட் 6லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் இடம்பெறுவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. முதல் கேள்வி, எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் என்பது, இது ஒரு நூலுங்க. இது என்ன நூலுன்னு கேட்டிருக்காங்க. எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் என்பது பண்டைய கிரேக்க நூல். எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் என்பது பண்டைய கிரேக்க நூல். இதனுடைய ஆசிரியர் யாருன்னு தெரியல. கேள்வி 2, பெரிப்ளஸ் என்பதன் பொருள் என்ன? பெரிப்ளஸ் என்பதன் பொருள் கடல் வழிகாட்டி. கேள்வி 3, டேஸ் கடலை சுற்றியுள்ள கடற்பரப்பே எரித்திரியன் கடல் ஆகும். ஸோ எந்த கடலை சுற்றியுள்ள கடற்பரப்பு தான் எரித்திரியன் கடல்னா செங்கடலை சுற்றியுள்ள கடற்பரப்பே. கேள்வி 4, முசிறி, தொண்டி, குமரி, கொர்க்கை ஆகிய சங்ககால துறைமுக பட்டினங்கள் குறித்தும் சேர பாண்டிய அரசர்கள் குறித்தும் எந்த நூலில் குறிப்புகள் உள்ளன? முசிறி, தொண்டி, குமரி, கொர்க்கை ஆகிய சங்ககால துறைமுக பட்டினங்கள் குறித்தும் சேர பாண்டிய அரசர்கள் குறித்தும் எந்த நூலில் குறிப்புகள் உள்ளன? எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ். கேள்வி 5, இயற்கை வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? இயற்கை வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் மூத்த பிளினி. இயற்கை வரலாறு என்ற நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டது? இயற்கை வரலாறு என்ற நூல் லத்தீன் மொழியில் எழுதப்பட்டது. கேள்வி 7, ரோமானிய பேரரசின் இயற்கை வளங்கள் குறித்து விவரிக்கும் நூல் எது? ரோமானிய பேரரசின் இயற்கை வளங்கள் குறித்து விவரிக்கும் நூல் மூத்த பிளினியின் இயற்கை வரலாறு. கேள்வி 8, இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகம் குறித்து குறிப்பிடும் ரோமானிய அறிஞர் யார்? இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகத்தை பற்றி சொல்லக்கூடிய ரோமானிய அறிஞர் பிளினி. கேள்வி 9, வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் அருகிலுள்ள ஓசலிஸ் துறைமுகத்திலிருந்து பருவக்காற்று, குறிப்பாக தென்மேற்கு பருவக்காற்று சரியாக வீசினால் டேஸ் நாள்களில் இந்தியாவை அடைந்து விடலாம் என்று பிளினி கூறியுள்ளார். 40 நாள்களில் இந்தியாவை அடைந்து விடலாம் என்று பிளினி சொல்லியிருப்பார். அதாவது வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் பக்கத்தில் ஓசலிஸ் துறைமுகம் இருக்குது. அந்த ஓசலிஸ் துறைமுகத்திலிருந்து பருவக்காற்று, குறிப்பாக தென்மேற்கு பருவக்காற்று சரியாக வீசினால் 40 நாள்களில் இந்தியாவை அடைந்து விடலாம் என்று மூத்த பிளினி குறிப்பிட்டிருப்பார். கேள்வி 10, கேரள கடற்கரையில் இருந்த எந்த துறைமுகத்தை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் குறித்தும் பிளினி குறிப்பிட்டுள்ளார். கேரள கடற்கரையில் பக்காரே என்ற துறைமுகம் இருந்திருக்கு. இந்த பக்காரே துறைமுகத்தை மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் தமது கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க அப்படின்ற செய்தியை மூத்த பிளினி குறிப்பிடுகிறார். கேள்வி 11, இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகத்தினால் ரோமானிய நாட்டு செல்வம் கரைந்தது குறித்து ஆதங்கப்பட்டவர் யார்? இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகத்தால் ரோமன் நாட்டு செல்வம் கரைந்ததுன்னு சொல்லிட்டு மூத்த பிளினி குறிப்பிட்டுள்ளார். கேள்வி 12, 2ஆம் நூற்றாண்டில் நிலவிய ரோமானிய பேரரசின் புவியியல் அமைப்பு விவரங்கள், நிலப்படம், புவி ஆகியவற்றை கொண்ட ஆவணம் எது? 2ஆம் நூற்றாண்டில் நிலவிய ரோமானிய பேரரசின் புவியியல் அமைப்பு விவரங்கள், நிலப்படம் ஆகியவற்றை கொண்ட ஆவணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புவியியல் என்ற நூல் தான். இந்த நூல் எழுதந்து யாருன்னா தாலமி எழுதியிருப்பார். புவியியல் நூல் எழுதந்து யார்? தாலமி. மெகஸ்தனிஸ் எழுதந்து இண்டிகா. அர்த்த சாஸ்திரத்தை எழுதந்து கௌடில்யர் அல்லது சாணக்கியர் அல்லது விஷ்ணுகுப்தர்னு சொல்லலாம். இயற்கை வரலாறு நூல் எழுதந்து மூத்த பிளினி. கேள்வி 13, பின்வரும் எந்த நூலில் காவேரி பூம்பட்டினம், கொர்க்கை, கன்னியாகுமரி, முசிறி ஆகிய துறைமுக பட்டினங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? எந்த நூலில் காவேரி பூம்பட்டினம், கொர்க்கை, கன்னியாகுமரி, முசிறி ஆகிய துறைமுக பட்டினங்கள் குறிப்பிடப்பட்டுனா தாலமியுடைய புவியியல் நூலில் தான் குறிப்பிடப்பட்டுள்ளன.
கேள்வி 14. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 4 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். 1. பியூட்டிங்கேரியன் அட்டவணை என்பது ரோமானிய பேரரசின் சாலைகள் குறித்த விளக்கமான நிலப்படமாகும். இதில் பண்டைய தமிழகமும் முசிறி துறைமுகமும் மேலும் பல இடங்களும் குறிக்கப்பட்டுள்ளன. சரி. வேனா பாப்பிரஸ் என்பது 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு கிரேக்க ஆவணமாகும். வேனா பாப்பிரஸ் என்பது 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கிரேக்க ஆவணமாகும். சரி. வேனா பாப்பிரஸில் முசிறியில் நடைபெற்ற வணிகம் தொடர்பான குறிப்பு உள்ளது. சரி. வேனா பாப்பிரஸ் ஆவணம் ஆஸ்திரேலிய நாட்டின் தலைநகரான வேனாவில் ஆஸ்திரேலிய தேசிய நூலகத்துடன் இணைக்கப்பட்டுள்ள பாப்பிரஸ் அருங்காட்சியகத்தில் உள்ளது. வேனா பாப்பிரஸ் ஆவணம் ஆஸ்திரேலிய நாட்டின் தலைநகரான வேனாவில் ஆஸ்திரேலிய தேசிய நூலகத்துடன் இணைக்கப்பட்டுள்ள பாப்பிரஸ் அருங்காட்சியகத்தில் உள்ளது. அப்போது 14 பின்னொரு கூற்றில் சரியானது அனைத்துமே சரிங்க. கேள்வி 15. எர்மாபோலான் என்ற பெயருடைய கப்பல் ரோமானிய நாட்டிற்கு ஏற்றுமதியான மிளகு, தந்தம் போன்ற சரக்குகள் குறித்த பட்டியல் எந்த ஆவணத்தில் காணப்படுகின்றன? வேனா பாப்பிரஸ் ஆவணத்தில் காணப்படுகின்றன. கேள்வி 16. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 கூற்றில் எது தவறுனா ஆப்ஷன் டெல்லி தான் தவறு. கனிஷ்கருடைய கல்வெட்டுகளில் காணப்படும் சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் குறித்த தகவல்களும் தமிழ் பிராமி கல்வெட்டுகளும் கிரேக்க ரோமானிய குறிப்புகளும் சங்ககால வரம்பை உறுதிப்படுத்துகின்றன. இங்கே கனிஷ்கருடைய கல்வெட்டில் சொல்லியிருக்குமானா கிடையாது. அசோகருடைய கல்வெட்டில் தான் குறிப்பிட்டிருக்கும். அசோகருடைய கல்வெட்டுகளில் தான் காணப்படும் சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் குறித்த தகவல்களும் தமிழ் பிராமி கல்வெட்டுகளும் கிரேக்க ரோமானிய குறிப்புகளும் சங்ககால வரம்பை உறுதிப்படுத்துகின்றன. அப்போ தவறானது 16க்கு தவறானது ஆப்ஷன் டெல்லி. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. என்னன்னு பார்க்கலாம். பாப்பிரஸ் என்பது பண்டைய எகிப்தில் பாப்பிரஸ் என்ற நாணலிலிருந்து தயாரிக்கப்பட்ட தாள் ஆகும். அக்காலத்தில் எழுதுவதற்கு இதைத்தான் பயன்படுத்தியிருக்காங்க. சரி. சங்ககாலம் அல்லது வரலாற்று தொடக்க காலம் தென்னிந்திய வரலாற்றின் சிறப்புமிக்க காலமாகும். சரி. சங்ககால இலக்கியம் கிமு 3ஆம் நூற்றாண்டிற்கும் கிபி 3ஆம் நூற்றாண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தைச் சேர்ந்தவையாக பெருவாரியான அறிஞர்களின் கருத்துக்களின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இப்போ சங்ககாலம் என்பது கிமு 3ஆம் நூற்றாண்டு டு கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலமாக இருந்ததுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. டி ஆப்ஷன் தவறு. கேள்வி 17. திணை என்ற கருத்து எந்த நூலில் விவரிக்கப்பட்டுள்ளது? திணை என்ற கருத்து எந்த நூலில் விவரிச்சிருக்காங்கன்னா தொல்காப்பியம். சங்க காலத்திற்கான அடித்தளம் டேஸ் காலத்தில் வேர்கொண்டது. சங்க காலத்திற்கான அடித்தளம் இரும்பு காலத்தில் வேர்கொண்டது. சங்க காலத்திற்கான அடித்தளம் எந்த காலத்தில் வேர்கொண்டது? இரும்பு காலத்தில் வேர்கொண்டது. அப்போ சங்க காலம்னாவே எந்த காலம்னா இரும்பு கால பயன்பாடு தான் இருக்கும். கேள்வி 19. சேரர்களின் தலைநகரம் எது? சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. சேரர்களின் துறைமுகங்கள்னாவே தொண்டி, முசிறி வரும். சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. தொண்டி, முசிறி பார்த்தீங்கன்னா சேரர்களின் துறைமுகப்பட்டினங்கள். கேள்வி 20. பொருந்தாதது எது? பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி. சோழர்கள் தொண்டி வருமானா தொண்டி சோழர்கள் வராது. தொண்டி துறைமுகம் சேரர்களுக்குரியது. அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி. கேரள புத்திரர்கள்னால் யாருன்னா சேரர்களை குறிக்கும். இலங்கை தீவை டேப்ரபன்னு சொல்லலாம். முசிறியஸ்னு குறிப்பிடலாம். கேள்வி 21. சேர அரசர்கள் குறித்தும் அவர்களுடைய நாட்டின் எல்லைகளை குறித்தும் பேசும் நூல் எது? 10. சேர அரசர்கள் குறித்தும் அவர்களுடைய நாட்டின் எல்லைகளை குறித்தும் பேசும் நூல் 10. கேள்வி 22. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 3 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். 1. சேரர்கள் பனம்பூ மாலை அணிந்தனர். சரி. கரூரை அடுத்த புகழூரில் உள்ள கல்வெட்டுக்கள் சேர மன்னர்களின் 3 தலைமுறைகளை குறிப்பிடுகின்றன. அப்போ சேர மன்னர்களின் 3 தலைமுறைகளை குறிப்பிடும் கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு. சரி. சேர மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்கள் கரூரில் கிடைத்துள்ளன. சரி. இப்போ இங்கே சரியானது 1, 2, 3 சரி. கேள்வி 23. சிலப்பதிகாரத்தின் பாட்டுடை தலைவியான கண்ணகிக்கு கோயில் எழுப்பிய மன்னன் யார்? சிலப்பதிகாரத்தின் பாட்டுடை தலைவியான கண்ணகிக்கு கோயில் எழுப்பிய மன்னன் சேரன் செங்குட்டுவன். கேள்வி 24. சேரர்களின் இலச்சினை எது? சேரர்களின் இலச்சினை வில்லும் அம்பும். கேள்வி 25. காவேரி வடிநிலப் பகுதியையும் தமிழ்நாட்டின் வடபகுதியையும் ஆண்ட சோழர்களின் தலைநகரம் எது? காவேரி வடிநிலப் பகுதியையும் தமிழ்நாட்டின் வடபகுதிகளையும் ஆண்ட சோழர்களின் தலைநகரமாக ஆரம்ப காலத்தில் உறையூர் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தஞ்சாவூர் மாறி இருக்கும்.
கேள்வி 26. பூம்புகார் துறைமுகம் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பூம்புகார் துறைமுகம் தற்போது காவேரிப்பட்டினம் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 27. காவேரி பூம்பட்டினம் குறித்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதிய நூல் எது? காவேரி பூம்பட்டினத்தை குறித்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதிய நூல் பட்டினப்பாலை. கேள்வி 28. காவேரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை பற்றி குறிப்பிடும் நூல் எது? காவேரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை பற்றி குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம். கேள்வி 29. சோழ மன்னர்களில் தலைச்சிறந்தவராக போற்றப்படுபவர் யார்? சோழ மன்னர்களில் தலைச்சிறந்தவராக போற்றப்படுபவர் கரிகாலன். கேள்வி 30. காவேரி ஆற்றின் நீர்ப்பெருக்கத்தை திறம்பட பயன்படுத்தி பாசன வசதிகளை பெருக்கி பெரும் நிலப்பரப்பில் விவசாயம் தழைக்க வகை செய்த பெருமைக்குரியவர் யார்? திருமாவளவன். அதாவது கரிகால சோழனுடைய இயற்பெயர் திருமாவளவன். கரிகாலன் தான் காவிரி ஆற்றின் நீர்ப்பெருக்கத்தை திறம்பட பயன்படுத்தி பாசன வசதிகளை பெருக்கி பெரும் நிலப்பரப்பில் விவசாயம் தழைக்க வகை செய்த பெருமைக்குரியவர் என்ற சிறப்பை பெற்றவர் யார்? கரிகாலன். கரிகாலனுடைய இயற்பெயர் திருமாவளவன். இந்த 30 கேள்வியுமே பார்த்தீங்கன்னா யூனிட் 6லேருந்து வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. குறிப்பாக 9ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் வரலாறு பகுதியில் 3வது லெசனில் இருந்து தான் இந்த 30 கேள்வியுமே எடுக்கப்பட்டுள்ளது. இந்த லெசனை பொறுத்தவரை வெரி இம்பார்ட்டன்ட். இந்த லெசனில் இருந்து இதுவரையுமே பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. இந்த லெசன் அவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருக்குது. தெளிவாக படிச்சு வச்சுக்காங்க. நிச்சயமாக இந்த 30 கேள்வியிலேருந்து அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்விலும் ஒரு கொஸ்டின் கட்டாயம் இடம்பெற்றிருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.